இது கொஞ்சம் வேலை இருந்ததுனால நேற்று விலாக் போட முடியல. நேற்று விலாக் இன்றைக்கி போடுறேன். இன்றைக்கி விலாக் நான் அதனால் எடுக்கல. நேற்று சண்டே ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டேன். பசங்க ஒரு 2-3 வாரமாகவே கராத்தே கிளாஸும் போகிறதில்ல. காலையில் எழுந்துக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுறாங்க. லாஸ்ட் சண்டே ஃபுல்லாகவே மழையாக இருந்தது. இந்த சண்டே தான் மழை இல்லாமல் இருந்தது. நானும் அவங்க கம்பேர் பண்ணலை. அதுக்கப்புறம் நான் பெருக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். சண்டே ஆனால் இதுதான் என்னோடய மார்னிங் ரொட்டீனாக இருக்கும். வீடு ஃபுல்லாக க்ளீனாக பெருக்கிடுவேன். அன்றைக்கி தான் பெருக்கிற மாதிரி இருக்கும். மற்ற நாளில் எனக்கு டைம் இருக்காது. அதனால் அன்றைக்கி ஃபுல்லாக க்ளீனாக பெருக்கி அந்த குப்பையெல்லாம் வாரி எடுத்துகிட்டு போய் வச்சுட்டுனா என் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு போய் கீழே கொளுத்தி விட்டு வந்துடுவாங்க. அப்புறம் இன்றைக்கி பசங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கணும். அதனால் தண்ணியுமே இன்றைக்கியும் சுட வைக்கணும். காஃபி போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து பேசிக்கிட்டே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சுட வைக்கிற ப்ராசஸில் போயிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயுமே தேய்ச்சி விட்டுட்டேன். இன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு அவங்களுக்கு வந்து முன்னாடிலாம் இந்த தழை நிறையா இருக்குல்ல, மூலிகை தழை, அதெல்லாம் வந்து கொதிக்க வச்சு கொடுப்பேன். இப்போலாம் வந்து ஓம வாட்டர் வாங்கி கொடுத்துட்றது. இது எல்லாமே அம்மாவோட சஜஷன் தான். வாரத்துக்கு ஒரு தடவை அதை கொடுத்துடணும். அதனால் அதை நான் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி சிக்கன் தான் செய்யலான்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்து வெளியில் அடுப்பு பற்ற வச்சேன். பசங்க தண்ணி எடுத்துகிட்டு போய் நெருப்பு போயிட்டு இருந்தது. அதனால் அடுப்புலேயே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வெளியவே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெங்காயம் தக்காளியை நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி தோல் சீவி வச்சுட்டு அதையுமே நான் கட் பண்ணிப்பேன். பூண்டு உரிக்க மாட்டேன், தோலோடு தான் போடுவேன். நான் லாஸ்ட்டாக அதை எடுத்து போட்டுட்டேன். பச்சை மிளகாவும் ஒரு 3 போல் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எண்ணெய் விட்டு இதில் வந்து இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் தாராளமாகவே போட்டுப்பேன். பெருஞ்சீரகம் போட்டதுக்கப்புறம் மிளகு, நல்சீரகம் இதுவுமே போட்டுப்பேன். நான் இந்த குழம்பு தான் வந்து மட்டனுக்கு, நாட்டுக்கோழி எல்லாத்துக்குமே இந்த மெத்தடில் தான் செய்வேன். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து பிராய்லர் சிக்கன் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதையே நான் இந்த மெத்தடில் செய்கிறேன். நீங்கள் நாட்டுக்கோழி கூட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இதில் வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு வந்து தோலோடு தான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். வதங்கிறதுக்கு எப்பவும் போல் நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரம் வதங்குன்னு சொல்லுவாங்க. அதனால் கல் உப்பு சேர்த்து நல்லாவே நான் வதக்கி எடுத்துக்கிறேன். அடுப்பு வந்து சொன்ன பேச்சு கேட்கும், நல்லாவே எரியும். அப்புறம் நம்ம தீ கம்மியாக இருக்கணும்னா விறகு கொஞ்சம் வெளியே எடுத்துட்டா தீ வந்து குறைஞ்சிரும். அப்புறம் இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதே வானல்லே வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ வந்து எந்த ஸ்பைஸஸும் போட மாட்டேன். வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிப்பேன். வதங்குற கேப்பில் போயிட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாதி வந்து சிக்கன் பாதி தான் இதில் எடுத்து வச்சுருக்கேன், பாதி வறுக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து அந்த மசாலாவே தான் சேர்த்துப்பேன். அதனால் அதை கொஞ்சம் எடுத்துட்டேன். அப்புறம் இதில் கழுவி வச்ச சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் செமி கிரேவி மாதிரி வச்சுக்கலாம், இங்கே தண்ணியாகவும் வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் தோசை தான் சேர்ப்புறதுனால தண்ணியாகவே ஊற்றிக்கிறேன். அப்புறம் குழம்பு மிளகாய் பொடி, கரம் மசாலா, மஞ்சள் பொடி நல்லா போட்டு கலந்துக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே 2 தடவை உப்பு போட்டிருக்கோம் நம்ம, அதனால் அதை பார்த்துட்டு இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துட்டு அவ்வளோதான், மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் சூப்பராக அந்த வெயிலில் தகன்னு சூப்பராக தெரியுது பாருங்கள். அதில் கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இது எல்லாமே சேர்த்து கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிடலாம். இது ஒரு 20 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஈஸியாக இருக்கும், அதே சமயம் நல்லாவே இருக்கும். இறக்கிட்டு அதே அடுப்பில் நான் கல்லையும் போட்டுட்டு தோசை ஊற்றிக்கிட்டேன். வடிவேல் சொன்ன மாதிரி சின்ன வட்டமாகவும் இல்லாமல் பெரிய வட்டமாகவும் நடுவாப்பில் ஒரு வட்டத்தை ஊற்றிக்கிறேன். அடுப்பில் தோசை ஊற்றினா தோசையோட ஸ்மெல்லே வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் மட்டும் தாராளமாக போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். எப்போயாவது ஒரு தடவை செய்கிறதுனால அதை செய்யலாம். தோசை வந்து இப்படி தான், ஏதாச்சும் கொஞ்சம் எடக்கு மடக்கு பண்ணோம். அதுக்கப்புறம் நல்லாவே வர ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு தோசை இது தான். நல்லா மேலே தேய்ச்சி கொடுத்து எடுத்துட்டோன்னா அது அந்த எடக்கு மடக்கெல்லாம் மறைஞ்சிரும். அப்படியே தோசையை எடுத்து போட்டுட்டு நல்லா தாராளமாக குழம்பு ஊற்றி கொஞ்சம் சிக்கன் போட்டு கொடுத்தா பசங்க சூப்பராக சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இதே மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து ஊற்றிட்டேன். அங்கே கேஸ்லனா நின்றுக்கிட்டு ஊற்றணும், இங்கே நான் உட்காந்துட்டு ஜாலியாக ஊற்றலாம். எல்லாேருக்கும் தோசை போட்டுகிட்டே சைடில் நானும் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ல, அதனால் உள்ள ஸ்டவ்வில் வந்து சிக்கனை வறுத்தும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது எல்லாமே சாப்பிட்டுட்டு நாங்கள் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போனோம். எங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து லாங் வீடியோவில் காமிச்சிருப்பேன். நிறையா மழை பெஞ்சப்போ கலிங்கல் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு போனோம், தண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு. ஆனால் போகிற வழியிலே நிறையா தண்ணி போனதுனால திரும்பி வந்துட்டோம். இப்போ தண்ணி போகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு தான் போனோம். டவுட் தான், ஏன்னா மழை பெஞ்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு, நல்லா வெயிலும் காய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் தண்ணி இருக்கிறது டவுட் தான், ஒரு டவுட்டில் தான் போனோம். ஆனால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி வந்துட்டு இருந்தது. அதை பார்த்தே பசங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக நல்லா தண்ணி வரும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பட் இப்போ கொஞ்சோண்டு தான் தண்ணி வந்தது. இது வந்து ஏரி வந்து நிரம்பி வழிஞ்சு வர்றது தான் கலிங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தண்ணியிலே பசங்க சமாட்டம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அங்கே கொஞ்சம் நேரம் தண்ணியில் உட்காந்துருந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம். இப்படி தான் எங்கள் வீட்டில் சண்டே போச்சு. அப்புறம் உங்கள் வீட்டில் சண்டே எப்படி போச்சு, என்னென்ன பண்ணிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.